மொழி அறிவோம் பகுதியில் திருமண பொருத்தம் குறித்து சுவையான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். உங்களிடம் ஒரு கேள்வி. நான் கேட்கப் போகும் இந்த கேள்விக்கு மொழியியல் பகுதியோடு பெரிதும் தொடர்பில்லை என்றாலும் நான் கேட்கப் போகும் இந்த கேள்விக்கு பதிலை தமிழ் அளிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. கேள்வி என்னன்னா, இப்போ கல்யாணம் செய்யும் போது 10 பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த 10 பொருத்தங்கள் என்னென்ன? 10 பொருத்தங்கள் நீங்க கேட்டது அருமைகளே. இது மொழியியல் பகுதியை சார்ந்ததுதான். ஏன்னா தொல்காப்பியத்தில் இருக்கின்ற ஒரு நூற்பாதான். அது தொல்காப்பியம் என்பது எழுத்துக்களுக்கும் சொற்களுக்கும் மட்டும் சொல்லாமல் தமிழ் மக்களுடைய வாழ்வு பற்றி பொருளதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அகத்திணையல், புறத்திணையல், களவியல், கற்பியல் ஆகியவெல்லாம் தமிழ் மக்களுடைய வாழ்வுக்கு இலக்கணம் சொன்னது. இதில் ஒன்றுதான் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயல் நிறையே அருளே உணர்வோடு திருவன முறையே கிடந்த ஒப்பினது வகை என்று தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா இருக்கிறது. இது இலக்கணம் தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு நூற்பா. இதில் 10 பொருத்தங்களை இப்பொழுதெல்லாம் 10 பொருத்தங்கள் என்று சொல்லி வேறு எதையோ பார்க்கிறார்கள். ஆனால் அவர் முதலில் எடுத்தவுடன் பிறப்பு என்று சொல்கிறார். பிறப்பு என்பது குலப்பிறப்பை தான் சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குடிமை என்று சொல்கிறார். அது நம் குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தினுடைய இதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டோடு என்பது ஆழ்வினை உடைமை. ஆழ்வினை உடைமை என்று திருக்குறள் செயல்திறன் மிக்கவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டு சொன்னால் வயது முக்கியமாக ஓரளவுக்கு, அதாவது ஆண்களுக்கு கொஞ்சம் ஆண்களுக்கு வயது கொஞ்சம் அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு 2 பேருக்கும் 5 வயதோ 6 வயதோ ஏதோ வேறுபாடு இருக்கலாம். அதிகமான அளவுக்கு வயது வேறுபாடு இருக்காது, குறைந்த அளவுக்கு வயது குறைவாகவும் 2 இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வயது பொருத்தத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வடிவம் ஓரளவுக்கு ஆண் பெண் 2 பேருக்குமே ஓரளவுக்கு அந்த உயரம், அப்புறமா அந்த உருவ அமைப்பு, குண்டாக இருப்பது, ஒல்லியாக இருப்பது எல்லாம் ஓரளவுக்கு சமமாக இருந்தால் நல்லது என்று வடிவத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று வடிவ பொருத்தத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக காமத்திற்குரிய உள்ள கிளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை அதிகமாக விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக சான்றாண்மை பண்பு இருக்குதா, ஆணுக்கு பெண்ணுக்கு 2 பேருக்கு ஒரே அளவுக்கு சான்றாண்மை பண்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சான்றாண்மை என்றால் சான்றாண்மை என்று சொல்லுகின்ற போது திருக்குறளை எடுத்துக்கொண்டா அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை ஆகிய 5 சால்பு ஊன்றிய தூண் என்று சொல்கிறார். இந்த 5 பண்புகள் தான் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மேடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்று சான்றாண்மைக்கு இலக்கணம் கூறுகிறார். இந்த 5 பண்புகளும் இருக்கிறவர்கள் தான் சான்றோர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 5 பண்பு இல்லை என்று சொன்னால் அவர் சான்றோர்கள் கிடையாது என்று பொருள். எனவே இந்த 5 பண்புகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். 2 பேருக்குமே இந்த 5 பண்புகள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியா அருளுடைமை, அருள்தன்மை என்பது உயர்ந்தது. அன்பு என்பது சாதாரணமானது, அருள்தன்மை என்பது அன்புத்தன்மையிலிருந்து உயர்ந்தது என்று சொல்கிறார். அன்புத்தன்மை என்பது அப்பா அம்மா கிட்ட அன்பு இருக்கிறது, இதெல்லாம் தான் அன்பு. அருள் என்பது அப்பா அம்மா, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தோழன், இது மட்டும் இல்லாமல் மற்ற உயிர்களிடத்தும் இருக்கிறது தான் அருள்தன்மை. கொஞ்சம் வல்லவரிடத்துமே அருள்தன்மை இருக்கும். ஏன்னா அவர் வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அதுதான் அருள்தன்மை. அந்த அருள்தன்மை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக உள்ள குறிப்பை அறிந்து நடப்பதாக இருக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் 2 பேரும் உள்ள குறிப்பை அறிந்து கொண்டு நடப்பவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இது பெண்களுக்காக இருக்கும் தெய்வ பொலிவு. பார்க்கும்போதே ஒரு சில பேர் சொல்றாங்க, அந்த பெண்ணை பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்குது அந்த பெண்ணு அப்படின்னு சொல்றாங்க. தெய்வ பொலிவு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மாதிரி 10 பொருத்தங்களை 10 இருந்தால் 10 பொருத்தங்களை பார்க்க வேண்டும்
என்று சொல்கிறார் இந்த 10 பொருட்கள். அருமையா. எழுத்து, சொல், பொருள் இந்த மூன்றோடு நிற்காமல் வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்த முதல் தமிழ் ஆசான் தொல்காப்பியர் என்று சொன்னால் அது மிக இல்லை. இன்றைய மொழியறிவின் பகுதி மிகுந்த வித்தியாசமான ஒரு பகுதியாக, பயனுள்ள ஒரு பகுதியாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இதே போல மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம்.